எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைய வாழ்வியல் முறையில் 5 பேரில் ஒருத்தருக்கு பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் வரதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால் நம்மளுக்கு பக்கவாதம் வராது அப்படின்னு என்றைக்கும் நினைக்காம, பக்கவாதம்னா என்ன, அதோட ஆரம்ப அறிகுறிகள் என்ன, அதற்கான மருத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் விரிவான முறையில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு நாட்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு அவர் சேனல். பக்கவாதம் அப்படிங்கிறது மூளையில் இரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகை பாதிப்பு. இது 2 வகைப்படும். மூளையில் ஓடக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது இந்த இரத்த குழாய்கள் வெடிக்கலாம். வெடிக்கிறதுனால பக்கவாதம் ஏற்படலாம். இன்னொரு வகையான பக்கவாதம் தான் ரொம்ப பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது. இரத்த குழாய்களில் கட்டி ஏற்பட்டு இந்த கட்டி இருக்கிறதுனால இரத்த ஓட்டம் தடைப்படுது மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு. இந்த மாதிரி இரத்த ஓட்டம் தடைப்படும் போது பக்கவாதம் உண்டாகலாம். இதில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆரம்ப அறிகுறிகள். என்னென்ன ஆரம்ப அறிகுறிகள்? ஃபர்ஸ்ட்டு வாய் குளறல், பேசும்போது தடை ஏற்படும், அவங்க பேசுறது புரியாமல் போகும். இந்த வாய் குளறல் அப்படிங்கிறத சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. 2வது வீக்னஸ். ஒரு பக்கமாக பலவீனம் தென்படலாம். முதல்ல இருந்த மாதிரி ஒரு மாதிரி இடது கையை மூவ் பண்ண முடியாமல் இருக்கிறதோ, இல்லை வலது பக்கம் வலது கை வலது கால பழைய பலத்தோட அசைக்க முடியாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள் ஆரம்ப அறிகுறிகளாக தென்படும். சில சமயம் இதே விஷயம் நடக்கவே முடியாத அளவுக்கு கீழே கூட விழலாம். பார்வை ஒரு பக்கமாக மங்குது, இல்லைன்னா பார்வை ரெட்டையாக தெரியுது அப்படின்னாலும் இது ஆரம்ப அறிகுறி. பக்கவாதம் பொறுத்த வரைக்கும் அந்த முதல் கட்டம் ஆரம்பிக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து ஒருத்தரை காப்பாற்றும் அப்படிங்கிறது சந்தேகம். அதனால தான் சீக்கிரமாக இதை ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி பார்க்கும்போது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஆரம்ப அறிகுறி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக அதை கரைக்கக்கூடிய மருந்துகள் தருவாங்க. இந்த கரைக்கக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் வேலை செய்யும். வேலை செஞ்சு இந்த பிரச்சனையை உடனடியாக ஏற்படாமையே தடுக்கும். அதாவது இந்த அறிகுறிகள் ஏற்பட்டு 4.5 மணி நேரத்துக்குள்ளார நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா மூளையில் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகளை அப்படியே நம்ம தடுத்து விட முடியும். மாரடைப்பு பொறுத்த வரைக்கும் முதல் 1 மணி நேரம் கோல்டன் ஹவர்னா, இப்போ பக்கவாதத்துக்கு அட்லீஸ்ட் முதல் 4.5 மணி நேரத்துக்குள்ளேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், கண்டறியப்பட்டுடுச்சு அப்படின்னா ரொம்ப சேஃப். அதனால் ஒரு மருத்துவமனையோட தொடர்பில் நம்ம இருந்தோம் அப்படின்னா உடனடியாக நம்மளோட ரத்த அழுத்தம் என்ன, சர்க்கரை அளவுகள் என்ன, சுய நினைவோடு இருக்கிறாங்களா போன்ற விஷயங்கள்லாம் உடனடியாக தகவலை கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வேகமாக சிகிச்சையை ஆரம்பிக்க முடியும். இந்த விஷயங்களை ஒரு மருத்துவமனையோட அவசர சிகிச்சை பிரிவு அலுவலருக்கு நம்பர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரிவிக்கும் போது மருத்துவர்கள் இன்னுமே தயார் நிலையில் இருப்பாங்க, வந்த உடனே மருத்துவ சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு. பக்கவாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா முதல்ல 24 to 48 மணி நேரம் கண்காணிக்கப்படுவாங்க. இந்த நேரத்தில் பக்கவாதம் அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். இதெல்லாம் பக்கவாதம் ஆரம்பித்த பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள். இதை தான் நான் சொன்னேன். பட் பக்கவாதம் வராமையே தடுக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இங்கே ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறது, சர்க்கரை இருக்கிறது, பரம்பரை காரணங்கள் போன்ற எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் பக்கவாதம் பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் தான். அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி எப்படி இருப்பார்? நோயாளின்னு சொல்ல முடியாது, அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் மனிதரே எப்படி இருப்பார்? நல்லா தூங்க மாட்டாங்க, அதிகமான படபடப்போடு இருப்பாங்க, மூளைக்கு ஓய்வு கிடைக்காது. தேவையான ஓய்வு கிடைக்காத போது, தூங்காத போது நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகரிக்கும். ரத்த சர்க்கரை அளவும் கூடும், கொலஸ்ட்ரால் அளவுகளும் கூடும். இன்னும் கூடவே என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ் உச்சகட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு புகைப்பிடிக்கிறதோ மது பிடிக்கிறதையோ கூடவே ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த பக்கவாதம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக. அதாவது வேலை செய்கிறவங்களில் டெட்லைன் ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. டெட்லைன் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார ஒரு வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டெட்லைன் கொடுப்பாங்க இல்லையா. அந்த டெட்லைன் இல்லாமல் வேலை செய்பவர்களிடையேவும் டெட்லைன் வச்சு வேலை செய்பவர்களிடையவும் இந்த 2 பிரிவினரிடையவும் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. இதில் இந்த டெட்லைன் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு பக்கவாதம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். டெட்லைன் இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு, ரிலாக்ஸாக வேலை செய்கிறவங்களுக்கு பக்கவாதம் வரக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வேலையில் இருக்குது அப்படின்னா வேலையை மாற்றிக்கிறது நல்ல தீர்வு தான். பட் அது எல்லாருக்கும் சாத்தியப்படாத தீர்வாக இருக்கிறதுனால நம்மளே மாற்றிக்கிட்டு எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம், வேலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் எப்படி நம்மளோட ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறது முக்கியம். இதை குறித்து நானே ஒரு ட்ரைனிங் தரணும் அப்படின்லாம் ஆசைப்பட்றேன். பட்டு டைம் தான் இருக்க மாட்டேங்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பக்கவாதம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப அறிகுறி TIA அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்.
அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்னு விடுவாங்க. ஒரு 3 மணி நேர திரைப்படத்தை 2 நிமிட 3 நிமிட ட்ரெய்லர் அப்படின்னு சின்னதாக கூட காமிப்பாங்க. இனிமேல் நீங்கள் படத்தில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது. அதோட சின்னது டீசர் அப்படின்னு சொல்லிட்டு சில வினாடிகள் மட்டுமே வந்து இந்த டீசர்னு விடுவாங்க. அது வந்து 20 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த டீசர். இந்த படத்தை பற்றின ஒரு டீசர். ஸோ இப்போ அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப முன்னறிவிப்பு இந்த டீசர். 30-40 செகண்ட். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு டீசர் ஒன்று வெளியிடப்படும் நம்ம உடம்பால் மூளையால். அந்த டீசர் தான் டிஐஏன்னு சொல்லக்கூடிய டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக். இந்த டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்குங்கிறது சில வினாடிகளுக்கு நம்ம மூளையில் ஒரு சில இரத்த கட்டிகள் இருக்கலாம். இந்த இரத்த கட்டிகள் சில வினாடிகளுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு இரத்த ஓட்டம் போகிறத தடை செய்யலாம். தடை செய்கிறதுனால சில வினாடிகளில் லைட்டாக மயக்கம் வரலாம், தலை கிருகிருப்பு வரலாம், பேச்சு குரல் ஏற்படலாம். இதெல்லாம் வந்து சில வினாடிகள் நடக்கும். இப்போ சப்போஸ் மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துட்டா கூட அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சோன்னா நார்மலாக எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இது வந்து நிறைய பேர் மிஸ் செய்யக்கூடிய விஷயம். இந்த டிஐஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீசர் உண்டான 3 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்குள்ள திரைப்படம் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டீசர் வந்து டிஐஏ, முழு திரைப்படம் வந்து பக்கவாதம். இந்த டிஐஏ ஏற்பட்ட 3 மாதத்துக்குள் பக்கவாதம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் 50% அதிகம். 3ல் ஒருத்தருக்கு இந்த டிஐஏ ஏற்பட்ட பின் பக்கவாதம் வந்துடுது. 1 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா 2ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஃபுல் பக்கவாதம் வந்துடுது அப்படின்னு தெரிய வருது. அதனால இந்த டிஐஏ கண்டுபிடிக்கணும். இதை மருத்துவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார். இந்த டிஐஏ வந்துடுச்சு அப்படின்னா இது மூளையில் ஏதோ சில குட்டி குட்டி ரத்த கட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்குரிய ஆஸ்பிரின், எக்கோஸ்பிரின் மாத்திரைகள் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த ரத்த கட்டிகளை குறைச்சிட முடியும். அதனால் பெரிய பக்கவாதம் வராமல் தடுத்துட முடியும். நம்மளால் திரைப்படம் வெளியாகாமல் தடுத்துட முடியும். மற்றபடி இந்த 2 விஷயங்கள், அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஏஏ பக்கவாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதனால் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா வியாதிகளுக்கும் பொதுவான விஷயம்தான். உடற்பயிற்சிகள் செய்கிறது, உணவு பழக்க வழக்கங்கள் நல்லபடியாக இருக்கிறது, நல்ல கொழுப்புகள் நம்ம உடம்புக்கு தேவை, கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புக்கு வேண்டவே வேண்டாத விஷயங்கள். அதனால் அதை உப்பு சேர்ப்பதன் மூலமாக தான் இதெல்லாம் நிறைய செய்கிறது, உப்பும் சர்க்கரையும். அதனால் உப்பும் சர்க்கரையும் சேர்க்கப்பட்ட விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற விஷயந்தான். ஆனால் பக்கவாதத்துக்கு குறிப்பான விஷயங்கள் முதல்ல சொல்ல 2 ஸ்ட்ரெஸ்ஸும் டிஐஏவும் பார்த்துக்கணும். பிபி சுகரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். புகை மது இருந்தால் டோட்டலாக கட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஷோர் கண்டிப்பாக வந்து பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப அதிகரிச்சிடும். பக்கவாதம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்குரிய மருந்து வந்து அல்டிப்ளேஸ் அப்படிங்கிறது வந்து மூளையில் ரத்த கசிவு, ரத்த கட்டு இருந்துச்சுன்னா அதை கரைக்கக்கூடிய மருந்து. அது வந்து அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே கொடுப்பாங்க. இந்த மருந்து தான் நம்ம 4.5 மணி நேரத்துக்குள்ளே உள்ளே போகணும், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம். ஆனால் டிஐஏ டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்ல இந்த அல்டிப்ளேஸ்லாம் தேவைப்படாது. ரெக்கவர் ஆயிடுவாங்க பேஷண்ட்டு. அதுக்கப்புறம் அல்டிப்ளேஸ் போன்ற பெரிய லெவல் மருந்துகளுக்கு போகாமல் இருக்கணும்னு தான் இந்த வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நீண்ட காலத்துக்கு மருந்துகள் சாப்பிட்றதும் முக்கியம். இப்போ ரத்தம் உறையாமல் இருக்க ஆஸ்பிரின் போன்ற மருந்துகள், டிஓஏசி, வேறு விதமான மருந்துகள், அதாவது ரத்தம் உறைதல் தன்மையை நம்மளுக்கு குறைச்சாகணும். அதனால் பல வகையான மருந்துகள் இருக்குது அதுக்கு. அது வந்து லைஃப் லாங் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் எடுக்கிறது தான் பெட்டர். அப்போ தான் நம்ம ஆயுட்காலம் ப்ரொலாங் நீடிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் பக்கவாதம் வந்துட்டு பின்னாடி குணமாகறதுக்கு மல்டிபிள் டீமோட உதவி தேவைப்படுது. பேச்சு திறனை மறுபடியும் கொண்டு வரதுக்கு அதற்குரிய தெரபிஸ்ட் தேவைப்படுறாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் தேவைப்படுறாங்க, அசைவுகள் எல்லாம் திருப்பி கொண்டு வரதுக்கு, அறிவாற்றல் பயிற்சி, உணர்திறன்களை கற்றுக்கொள்ளுதல், வெப்பநிலை, அழுத்தம், வலி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் உணரலைன்னா அதை திருப்பி மெதுவாக கொண்டு வரது ரொம்ப லாங் ப்ராசஸ். அதனால் பக்கவாதம் பொறுத்த வரைக்கும் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. உடனடியாக மருத்துவரை நாடுங்க. பக்கவாதம் வராமல் தடுத்துக்க நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கையாளுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வியாதி பக்கவாதம், அதை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.